7வது அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை இந்த காலையில் நாம் வாசிக்க கேட்போம். 7வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறும் மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால்கள் போட்டு எருசலேமின் குடிகளின் காவலர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விஸ்தாரமாம் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள், வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தகாய், பில்சான், மிஸ்பரோத், பிக்வாயி, நெகும், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிறவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதர்களின் தொகையாவது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு நிமிடம் என்னோடு கூட தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலையில் மீண்டும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த அடுத்த சில நிமிடங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் திறந்த செவியும் திறந்த இருதயங்களையும் தாங்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட ரீதியில் இடைபடுவதாக, உடைய வார்த்தை எங்களை கட்டி எழுப்புவதாக, எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டியது என்னவாயிருந்தாலும் நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களோடு கூட இடைபடுங்கள் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கின்ற இந்த கெடிகாரத்தையும் சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் எனக்கு விரோதமாகவே எப்பொழுதும் போராட்டம் செய்கின்றது. இன்றைக்கு உடைய வார்த்தையை பேச எனக்கு கிருபைகளை தாங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று நாம் விரும்பினோம் என்றால் அடிப்படையாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி, தேவனுக்கு முக்கியமானது எது? ஏனென்றால் அதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் மாத்திரம் தான் நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை தங்களுடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கும் பதிலையும் அறிந்து கொள்வது மிக அவசியம். தேவனுக்கு பிரியமாக நான் வாழ விரும்பினேன் என்றால் அவருக்கு என்ன முக்கியம், அவர் எதை முக்கியப்படுத்துகின்றார், அதை என் வாழ்க்கையில் முன்னுரிமைகளாக நான் கொண்டு என் வாழ்க்கையை நான் வாழும் பொழுது தான் அவரை நான் பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக நான் இருக்க முடியும். இதில் என்ன சுவாரஸ்யம் என்றால், இந்த 7வது அதிகாரம் இதில் அடங்கியுள்ள அநேக வசனங்கள் பெயர்கள் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் பட்டியல் தான் வருகின்றது இந்த 7வது அதிகாரத்திலையும். ஆனாலும் இந்த அதிகாரத்திலையும் ஆண்டவருக்கு முக்கியமானவைகள் என்னது என்று 4 காரியங்களை இங்கே நாம் காண முடிகின்றது. அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக வைத்து நான் தேவ வார்த்தை நான் பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். இந்த 7வது அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். ஏன்னால் இந்த முதல் 6 அதிகாரங்கள் பாழாய் கடந்த இந்த எருசலேமின் மதிலை எப்படி நெகேமியாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்து கட்டினார்கள் என்ற முழு அந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கின்றோம். பல போராட்டங்கள் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில், பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் பாழாய் கடந்த இந்த தேவனுடைய பட்டணத்தின் மதில்கள் கட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். 8வது அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாழாய் கடந்த தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவுகளை கட்டி எழுப்பப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். முதலாவது இந்த மதில்கள் கட்டப்படுகின்றது, 2வது வாழ்க்கைகள் கட்டப்படுகின்றது.
இந்த 2 காரியங்களும் நம்மளுடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தத்திற்கு மிக பொருந்தமான காரியம் என்று நான் சொல்லுவேன். இந்த ஆண்டு என்ன ஆண்டுங்க? கட்டுவிக்கின்ற ஒரு ஆண்டு. தேவன் நம்மை கட்டுவிக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையை கட்டுகின்றார். இதை 2 பாகமாக நாம் நெகேமியா புஸ்தகத்தில் பார்க்கின்றோம். முதலாவது, நூற்றுக்கணக்கான வருடங்களாக பாழாய் கடந்த இந்த மதிலை தேவன் எப்படி நெகேமியா என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, பானபாத்திரக்காரனாய் இருந்த இந்த மனிதனை தேவன் ஒரு பாரத்தை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்காக அவரை அனுப்பினதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாக அந்த 52 நாட்களில் இந்த அலங்கங்கள் கட்டப்பட்ட பின்பதாக இஸ்ரவேல் தேசம் அதுவரைக்கும் சந்திக்காத, அதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை அவர்கள் அனுபவிப்பதை நாம் பார்க்கின்றோம் 2வது பாகத்தில். ஆனால் இந்த 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த பெயர்கள், இதே பெயர்கள் தான் மீண்டும் எஸ்ரா புஸ்தகத்திலும் 2வது அதிகாரத்திலும் மீண்டும் அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே கூறுகின்றது. நமக்கு ஒரு வசனம் ஒரு முறை இருந்தாலே அது நம்ம கவனிக்கக்கூடியது. 2 இடங்களில் அதே பெயர் பட்டியல் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் இதற்கு ஒரு முக்கியம் உண்டு. ஆண்டவர் அதை நாம் கவனிக்கும்படியாக 2 இடத்தில் அதே பெயர் பட்டியலை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா நாம் வாசித்த இந்த முதல் 7 வசனங்களிலிருந்து சில முக்கியமான சத்தியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். தேவனுக்கு முக்கியமானவைகள் என்ன? முதலாவது நாம் பார்க்கக்கூடியது, நெகேமியா அங்கே அவர் அந்த மதிலை கட்டி முடித்த பின்பதாக செய்த முதல் செயல் என்னவா இருந்தது என்றால், மீண்டும் அந்த முதலாவது வசனத்தை வாசிங்களேன். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு. அவர் சொல்றாரு, பாடகர்களையும் லேவியர்களையும் வாசல் காப்பாளர்களை ஏற்படுத்தின பின்பு என்று அவர் சொல்லுகின்றார். அப்படின்னா நான் சொல்லுவேன், தேவனுக்கு முக்கியமானது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் ஆராதனையை மிக முக்கியப்படுத்துகின்றார் என்று நான் சொல்லுவேன். நெகேமியா 52 நாட்களில் நூற்றுக்கணக்கான வருடங்கள் பாழாய் கடந்த இந்த மதிலை கட்டி முடித்த பின்பதாக அவர் செய்கின்ற முதல் செயல், மீண்டும் அந்த பட்டணத்தில் ஆராதனையின் சத்தம் தொனிக்கணும் என்று ஆராதனை வீரர்களை ஏற்படுத்துகின்றதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்படி என்றால் நெகேமியாவிற்கு ஆராதனை மிக முக்கியமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நெகேமியா ஒரு சங்கீதத்தை எழுதக்கூடிய ஒரு மனிதனாய் இல்லாமல் இருந்தாலும், பாடல்களை ஏற்றின ஒரு மனிதனாய் இல்லாமல் இருந்தாலும், நான் சொல்ல நெகேமியா உண்மையாகவே ஒரு ஆராதனை வீரர் தான். ஆராதனைக்கு மிக முக்கியத்துவத்தை தருகின்ற ஒரு மனிதனாய் இருந்தார். ஆராதனை என்பது ஏதோ ஒரு பாடல் மாத்திரம் அல்ல. ஆராதனை என்பது ஏதோ நம்ம ஒரு இசை கருவி வாசிப்பது ஆராதனை இல்லை. ஆராதனை என்பது அதை காட்டிலும் இன்னும் ஒரு ஆழமான ஒரு காரியம். ஆராதனை என்பது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுதின வாழ்க்கையின் அனுபவமாக இருப்பது அவசியம். ஆராதனை என்பது ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. ஆராதனை என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கக்கூடிய நடை, நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய சாட்சி, இதெல்லாம் தான் ஆராதனைக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். நெகேமியா ஒருவேளை அவர் ஒரு பாடல் பாடக்கூடிய ஒரு பாடல் வீரராய் இல்லாமல் இருந்தாலும், அவர் அலங்கத்தை கட்டி முடித்த பின்பதாக முதலாவது செய்த ஒரு காரியம், இந்த பட்டணத்தில் மீண்டும் தேவனை துதிக்கக்கூடிய சத்தம் எழுப்பப்படணும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட ஆராதனை வீரர்களை ஏற்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு ஆராதனை மிக முக்கியம் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தணும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆராதனையில் வளருவது மிக அவசியம். ஆராதிக்கின்றவராய் இருப்பது மிக அவசியம். நான் சொன்னது போல ஆராதனை என்பது ஏதோ நாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரம் பாடக்கூடிய பாடல்கள் ஆராதனை அல்ல. அது ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் ஆராதனை என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரமோ இல்லை ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஆராதனை என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் அனுதின
அனுபவமாக இருப்பது மிக அவசியம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனை ஆராதிப்பதில் வளருவது மிக அவசியம். தேவனை தங்களுடைய வாழ்க்கையின் நடை மூலமாக, தங்களுடைய வாழ்க்கையின் செயல்கள் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கனப்படுத்தப்படணும், ஆராதிக்கப்படணும். நம்முடைய சாட்சி தேவனை ஆராதிக்கணும். நம்முடைய குடும்பத்தை நடத்துகின்ற விதம் தேவனை ஆராதிக்கக்கூடியதாக இருக்கணும். நம் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கின்ற விதம் தேவனை ஆராதிக்கக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய அனுதின வாழ்க்கையின் வார்த்தைகள் தேவனை கனப்படுத்துகின்றதாகவும் தேவனை ஆராதிக்கின்றதாகவும் இருப்பது மிக அவசியம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் ஒரு ஆராதிக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றீர்களா? அனுதினமும் தேவனை உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மூலமாக, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆராதிக்கப்படுகின்றாரா? இதுதாங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி. தேவனுக்கு ஆராதனை மிக முக்கியமானது. நம்மை சிருஷ்டித்த பிரதான நோக்கமே நாம் அவரை ஆராதிக்கும்படியாக தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கின்றார். நமக்கு சுவாசத்தை கொடுத்த தேவன், நமக்கு சுவாசம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதான நோக்கமே ஒவ்வொரு மூச்சிலையும் ஒவ்வொரு நாளிலையும் அவரை துதித்து கொண்டே, அவரை ஆராதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் நமக்கு தேவை ஐயா. ஆராதனையை நான் நடைமுறையாக ஒவ்வொரு நாளும் எப்படி ஒருவர் ஆராதிக்க முடியும் என்று அதை விளக்கி நான் சொல்லணும் என்றால், நான் அதை எப்படி சொல்ல முடியும் என்றால், தேவனை ரசிக்கின்ற ஒரு ஜனமாய் நாம் மாறணும். தேவனை, தேவனுடைய செயல்களை, தேவனுடைய கிரியைகளை ரசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறுவது அவசியம். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் ஒரு வாஞ்சை இருக்கணும். நான் உம்மை உன்னும் அறியணும், உம்மோடு கூட நான் உன்னும் நெருங்கி நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய பிரசனத்தை நான் உன்னும் அனுபவிக்கணும். ஆண்டவரே, உன்னும் ஆழங்களுக்குள் நான் கடந்து வரணும். உம்மோடு கூட நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு எனக்கு போதாது. உன்னும் நான் உம்மை அறியணும், உம்முடைய இருதயத்தை நான் அறியணும், உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நான் அறியணும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை அனுதினமும் நான் பிடித்து கொண்டு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரதான நோக்கம் என்னை படைத்த தேவனை நான் அறியணும், அவரால் நான் அறியப்படணும் என்ற ஒரு நோக்கம் நமக்குள் இருக்கணும் ஐயா. அவரை ரசிக்கக்கூடியவராய், அவரை ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்கைகளையும் அவருடைய கிரியைகளையும் பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாய் இருப்பதுதான் ஆராதனை செய்யக்கூடிய நபர் என்று நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாளை நான் துவங்குறேன், இந்த நாளின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாளின் முடிவு வரைக்கும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம், என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், நான் யாரிடத்துல பேசினாலும் சரி, நான் என்ன செய்தாலும் சரி, ஆண்டவரே, உம்மை அறியாத ஒரு இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்யக்கூடிய அத்தனையும் என்னுடைய வாழ்க்கை உமக்கு ஒரு உகந்த ஒரு பலியாக மாறணும். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய வாஞ்சை, இதுதான் என்னுடைய நோக்கம் என்று தேவ பிள்ளைகளுக்குள் இந்த ஆராதனை மேல ஒரு பைத்தியம் வரணும் ஐயா. தேவன் மேல ஒரு பைத்தியம் வரணும். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அவரை பிரியப்படுத்தணும், நான் செய்வதெல்லாம் அவரை பிரியப்படுத்தணும், கனப்படுத்தணும் என்று தேவ பிள்ளைகள் ஆராதிக்கக்கூடியவர்களா, அவரை ரசிக்கக்கூடியவர்களா இருப்பது அவசியம். யோசித்து பாருங்களேன், மனிதன் இன்னைக்கு வெகு தூரத்திற்கு பிரயாணம் செய்து அழகான இடங்களை பார்க்கும்படியாக மிகப்பெரிய பிரயாசங்களை மனிதன் எடுக்கிறான். ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது மனிதன் அதை பார்த்து, என்ன அழகா இருக்கு, என்ன பிரமாண்டமா இருக்கு என்று அதை பார்த்து மனிதன் ரசிக்கிறான். இல்லாவிட்டால் மிகப்பெரிய மலைகளை பார்க்கும் பொழுது மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய பனியை பார்த்து என்ன பிரமாண்டமான ஒரு மலை என்று அதை பார்த்து பிரமிக்கின்றான் மனிதன். இல்லாவிட்டால் ஒரு சமுத்திரத்திற்கு முன்பதாக நின்று அந்த சமுத்திரத்தின் அலைகளை அவன் காதில் கேட்டு என்ன ஒரு மகத்துவமான சமுத்திரம் என்று அதை பார்த்து மனிதன் ரசிக்கின்றான்.
இன்றைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகை பார்ப்பதற்காக நீண்ட தூரம் பிரயாணத்தை அவன் ஏற்கொண்டு அந்த அழகை அவன் ரசிக்க முடியுமா, ரசிப்பதற்காக பல பிரயாசங்களை எடுக்கிறான். ஆனால் நான் சொல்றேன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் எவ்வளோ ஒரு பிரமாண்டவனாய் இருப்பார் என்று யோசித்து பாருங்களேன். இந்த உலகமே இவ்வளோ பிரமிக்கத்தக்க கூடியதாக இருக்கும் என்றால், இந்த உலகத்தை தம்முடைய ஒரே வார்த்தையின் மூலமாக சிருஷ்டித்த தேவன் எவ்வளோ மகிமைக்குரியவராய் இருப்பார், எவ்வளோ அழகுக்குரியவராய் இருப்பார். ஆயிரங்களிலும் அழகானவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அழகில் சிறந்தவர், மகிமையின் மேன்மை உடையவர் அவர்தான். வல்லமையின் மகத்துவம், அவரை ரசிக்கக்கூடிய தேவ ஜனம் இன்றைக்கு தேவையா? இந்த பூமியில தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எழும்பும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய கண்களால் காணக்கூடிய என்ன ஒரு சூரிய அஸ்தமிப்பார் இருந்தாலும் அதனுடைய அழகை காட்டிலும் உம்முடைய அழகு எவ்வளவு மிக மேன்மையானது. உம்மை நான் ரசிக்கிறேன், உம்மை நான் ருசிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று தேவனை ஆராதனை செலுத்தக்கூடிய தேவ ஜனம் இன்றைக்கு தேவை. நெகேமியாவை நான் உண்மையாவே பாராட்டுகிறேன். அவ்வளோ தூரம் எல்லாம் பிரயாசங்கள் எடுத்த பின்பதாக அவன் செய்த முதல் செயல், இந்த பட்டணத்தில் முதலாவது தொனிக்க வேண்டிய சத்தம் தேவ துதி மீண்டும் இந்த இடத்தில் வரணும். தேவ ஜனம் வாய்களை திறந்து தேவனை துதிக்கக்கூடிய சத்தம் மீண்டும் இந்த பாழாய் கிடந்த அலங்கத்தில் மீண்டும் கட்டப்பட்ட பின்பதாக இந்த இடத்தில் புறஜாதிகள் கேட்கும்படியாக யெகோவா தேவனுடைய மேன்மையும் மகிமையும் இந்த இடத்தில் இருக்கணும் என்று பாடல் குழுவை ஏற்படுத்தி பாடும்படியாக அவர் ஏற்படுத்துகின்றார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஒரு நாள் வரும், 9ஆம் வசனம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எல்லா ஜனமும் எல்லா ஜாதிகளும் எல்லா கோத்திரங்களும் ஒன்றாக தேவனுடைய பிரசன்னத்தில் ஒன்று சேரும் பொழுது அவருடைய சிங்காசனத்தை சுற்றி நாம் எல்லாம் நின்று நாம் சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு ஆராதனையை செய்ய போறோம் ஐயா. அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை என்றால், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு துதியும் கனமும் மகிமையும் என்று கரங்களை உயர்த்தி எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனக்கூட்டமும் அவரை ஆராதித்து ஆராதித்து நித்தியத்தை கழிக்க போறோம். அவருடைய அழகையும் அவருடைய மகிமையும் பார்த்து பிரமித்து ரசித்து ருசித்து நித்தியத்தை நாம் செலவழிக்கக்கூடிய தேவ ஜனக்கூட்டமையா. இப்போ நான் யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள இயற்கையாகவே ஆண்டதை படைச்சிருக்கிறார். ஒரு அழகை பார்க்கும் பொழுது, ஒரு காரியம் அழகாக இருப்பதை பார்க்கும் பொழுது, ஒரு 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 சாப்பாடு ருசியாக இருக்கும் பொழுது நமக்குள்ள இயற்கையாகவே இது நல்லா இருக்கு அல்ல இது அழகாக இருக்குன்றதுன்னு உடனே நம்ம இயற்கையாகவே அதற்கு நம்ம ஒரு பதில் கொடுக்குறோம். அது ஏன், யார் உண்டாக்கினார்னா தேவன் தான் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு விருப்பத்தையும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், அவருடைய அழகை பார்க்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும் பொழுது என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் ஐயா. அவருக்கு முக்கியமானது ஒரு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் ஐயா. இதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒன்றாக சபையாராக ஒன்று சேர்ந்து இது ஆராதனையின் என்ன சொல்லணும் வழிந்தோடக்கூடிய ஒரு நேரம். அப்படின்னா வாரமெல்லாம் ஆராதிச்சிட்டோம், ஆனால் இங்கே வந்து அந்த ஆராதனை வழிந்தோடுகின்றது. ஆண்டவரே இந்த வாரமெல்லாம் எங்களை நடத்துனீங்களே, இந்த வாரமெல்லாம் எங்கள் கூட இருந்தீங்களே என்று சபையார் இந்த இடத்தில் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கும் பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அற்புதமான தேவன் நம் மத்தியில் பிரசன்னமாக இருந்து ஒவ்வொருவரையும் தங்களுடைய சூழ்நிலையின் மத்தியில் சந்தித்து அவளோடு கூட இடைபடுகின்ற அற்புத தேவனாக இருக்கின்றார். அவருக்கு கரங்களை தட்டி ஒரு நிமிடம் இந்த காலையில் ஆராதனை செலுத்துங்க. ஆண்டவரே, உம்மை போல அற்புதமானவர், உம்மை போல மேன்மையானவர், உம்மை போல அழகுள்ளவர் ஒருவரும் இல்லை ஐயா. முதலாவது நெகேமியா செய்யக்கூடியது ஆராதனையை ஏற்படுத்துகின்றார். தேவனுக்கு அதுதான் முக்கியம். ரெண்டாவது நான் சொல்லுவேன், தேவ பக்தி உள்ள ஜனங்கள் தேவனுக்கு முக்கியம். தேவ பக்தி உள்ளவர்கள், குணத்தில் பக்தி உடையவர்கள் தேவனுக்கு மிக முக்கியம். ஏன்னா நெகேமியா ஆராதனைக்காக ஆட்களை ஏற்படுத்தின பின்பதாக, வாசல் காப்பாளர்களுக்காக ஆட்களை ஏற்படுத்தின பின்பதாக, லேவியர்களை ஏற்படுத்தின பின்பதாக அவர் செய்யக்கூடிய இரண்டாவது 2 முக்கியமான நபர்களை தெரிந்து கொள்கிறார். அவருடைய சகோதரன் அன்னானியை தெரிந்து கொள்கிறார், ஹனனாயா என்ற இன்னொரு மனிதனையும் தெரிந்து கொள்கிறார். ஆனால் இவர்கள் 2 பேரையும் தெரிந்து கொள்வதற்கு
சில அடிப்படையான சில தகுதிகளின் அடிப்படையில் தான் அவர் தெரிந்து கொள்கிறார். அங்கே சொல்லப்படுகின்றது 2வது 3வது வசனத்தில் அவருடைய தகுதிகளை குறித்து இங்கே அழகா நமக்கு வசனம் போதிக்கின்றது. வாசிங்களேன். நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும்போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகள் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். இங்கே 3 தகுதிகளை நாம் பார்க்கும். 3 தகுதியின் அடிப்படையில் தான் இவர் இந்த 2 மனிதர்களை மீண்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற எருசலேம் பட்டணத்திற்கு தலைவர்களாக நியமிக்கின்றார். 1வது தகுதி உண்மை உள்ளவர்களாக இருந்தார். ஆனானியும் ஹனனாயும் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நெகேமியா சாட்சி கொடுக்கின்றார். தேவனுக்கு முக்கியமானவைகள் எது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை தேடுகின்ற தேவனாய் இருக்கின்றார். வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்கள், பேச்சில் உண்மை உள்ளவர்கள், நடக்கையில் உண்மை உள்ளவர். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உண்மைத்துவம் எப்படி வெளிப்படுகின்றது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்விதான். நம்மை குறித்து ஒருவர் சாட்சி கொடுப்பார்கள் என்றால் நாம் உண்மை உள்ளவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்மை விவரிப்பார்களா? அவர்களைப் போல உண்மை உள்ளவர்கள் இந்த அலுவலகத்தில் இல்லை, அவர்களைப் போல உண்மை உள்ளவர்கள் இந்த கம்பெனியில் இல்லை, அவர்களைப் போல உண்மை உள்ள ஒரு வியாபாரி இந்த பட்டணத்தில் இல்லை என்று நம்மை குறித்து ஒருவர் சாட்சி கொடுப்பார்களா? நம்முடைய உண்மைத்துவத்தை குறித்து நாம் கவனமாக இருக்கின்றோமா? நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய உதடிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றதா என்று நாம் பார்க்கின்றோமா? நாம் சொல்லக்கூடிய வாக்குகளை நாம் நிறைவேற்றுகின்றோமா? நம்முடைய சாட்சி சமுதாயத்தின் மத்தியிலும் குடும்பத்தின் மத்தியிலும் உண்மை உள்ளவர்கள் என்று நம்மை குறித்து ஜனங்கள் பேசுகின்றார்களா? நெகேமியா இந்த 2 மனிதர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் சொல்லக்கூடிய சாட்சி இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கின்றார். தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உண்மை உள்ளவர்களை அவர் நிதானிக்கும் பொழுது அநேக நேரத்தில் நம்ம என்ன தவறு பண்ணிடுறோம்னா, ஆண்டவர் பெரிய காரியங்களை தான் நம்ம உண்மையாக இருக்கிறோமா இல்லையான்னு கவனிக்கிறாருன்னு யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கின்றவர், கொஞ்சத்தில் சின்னதில். அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பெரிய பொறுப்புல எப்போ உண்மையா இருப்பீங்கன்னா, அந்த சின்ன பொறுப்புகளை உண்மையத்துவம் இருந்ததுன்னா பெரிய பொறுப்பு தானாவே வந்துருங்க ஐயா. அப்படின்னா உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள், உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள், ஐயா அவன் சும்மா மறந்துடுவான், என் பையன் சும்மா பூச்சாண்டி வரானா பயங்காட்டுறேன் அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு வைராக்கி இருக்கணும். என்னுடைய உதடின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்பொழுதும் உண்மையுள்ள வார்த்தைகளாக தான் இருக்கணும். நான் என்னைக்கும் பொய் பேசக்கூடாது. வெள்ளை பொய்யோ கருப்பு பொய்யோ பச்சை பொய்யோ சிவப்பு பொய்யோ எந்த பொய்யும் எந்த பையும் என் வாயிலிருந்து வரக்கூடாது. உண்மைதான். நான் ஆம் என்று சொன்னேன் என்றால் ஆம், இல்லைனா இல்லை. ஆண்டவர் தான் சொல்றாரு, தேவ பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய சாட்சி ஏற்படுத்தப்படும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் இந்த உண்மைத்துவம் காணப்படலை. நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை, குடும்பத்தில் உண்மை இல்லை, வேலை ஸ்தலத்தில் ஒரு உண்மை இல்லை, உருட்டல் பெரட்டல், இப்படி ஒன்று சொல்லுவது அப்படி ஒன்று செய்வது, வசதிக்கு ஏற்ப வார்த்தைகளை மாற்றிக்கொள்வது, சௌரியத்துக்கு ஏற்ற விதத்தில் நமக்கு யாரோடு கூட இணைந்து போகிறதுக்கு வசதி இருக்கோ அதோ அவங்களோடு கூட இணைந்து போயிடும். தனித்து நின்று என்ன நடந்தாலும் என்ன விளக்கிரயமாக இருந்தாலும் நான் உண்மைதான் பேசுவேன், என் வாயிலிருந்து உண்மைதான் வரும், என்னுடைய வாழ்க்கையில் உண்மைத்துவத்திற்கு நான் முக்கியத்துவம் தருவேன் என்று தேவ பிள்ளைகள் அதற்காக சாட்சியாக நிற்கிறோமா? இது தேவனுக்கு மிக பிரியமுள்ள ஒரு காரியம் ஐயா. தேவனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் உண்மைத்துவம். உண்மைத்துவம் குறித்து வசனங்களில் ஏராளமான வசனங்கள் உண்டு. எனக்கு நேரம் இல்லை அந்த வசனங்களை குறித்து பேசுவதற்கான. ஆண்டவர் உண்மையாக இருக்கின்றவர்களுக்கு என்னெல்லாம் செய்வார் என்று வசனங்கள், எவ்வளோ வசனங்கள் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஆசீர்வாதத்தை தருகின்றார். உண்மை உள்ளவர்களுக்கு தேவன் செய்யக்கூடிய காரியம்.
இரண்டாவது, நெகேமியா அந்த தகுதியை குறித்து பேசும்போது இரண்டாவது தகுதி தேவ பயம். என்னங்க? தேவனுக்கு பயந்திருந்தவனாய் இருந்தான். தேவ பயமுடையவர்களாய் இருந்தார். அப்படின்னா இன்றைக்கு அநேகருக்கு தேவ பயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேவ பயம் எப்பொழுது நம்ம வாழ்க்கைக்குள் வரும் என்றால், அவரை அறிய 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 இன்னும் அந்த தேவ பயம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அவரை அறியாது இருக்கும் பொழுது தான் தேவ பயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். ஆனால் அவரோடு கூட நெருங்க ஆரம்பிக்கும் பொழுது, அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வல்லமையை நாம் பார்க்கும் பொழுது, அவர் யாராய் இருக்கின்றார்? சேனைகளின் கர்த்தர், ஸ்தானாதிபதி, அவருக்கு ஈடில்லை, இணை இல்லை, சிருஷ்டிப்பின் தேவன். இப்படிப்பட்ட தேவன் என்னை போல ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து எனக்காக தேவன் இந்த பூமிக்கு வந்திருப்பாரா என்று அவரை அறிய 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 நமக்குள்ள அந்த பயம் வருது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாம நான் நடக்க விரும்பல, உமக்கு பிரியமில்லாம எது செய்ய விரும்பல, உமக்கு பிரியமில்லாதது எது என் வாழ்க்கையில விட்டு வைக்க நான் விரும்பல. ஏன்? அவரை நான் அறிய 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 அவருக்கு நான் பயந்து என் வாழ்க்கையை நடக்கின்றேன். ஏதோ ஒரு சடங்காச்சாரம் இல்லை, ஏதோ ஒரு மந்திரம் இல்லை, ஏதோ வெளிப்படையான என்னுடைய சரீரத்தில் நான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல் அல்ல. என்னுடைய இருதயத்தில் பிறப்பிக்கப்படுகின்ற ஒரு தேவ பயம். ஐயா, நீங்க அநேகருக்கு வெளிப்படையான தேவ பயம் உண்டு. அப்படின்னா சில நேரத்தில் நீங்க ஒரு கம்பெனியை நடத்துறீங்கன்னு வைங்களேன், அல்ல நீங்க உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறீங்க, உங்களுக்கு அடியில் அநேகர் வேலை செய்றாங்க. நீங்கள் காலையில் வேலைக்கு வரும் பொழுது உங்களுக்கு பயங்கரமாக கும்பிடு போட்டு அவங்க உங்களுக்கு வணக்கம் கொடுக்கலாம். அவங்க குப்புற உளுந்தே உங்களுக்கு கும்பிடு போடலாம். ஆனால் அதை பார்த்து நீங்கள் மயங்கிடாதீங்க. ஏன்னா குப்புற உளுந்து கும்பிடு போட்டாலும் பின்னாடி கத்தி வச்சு எப்போ வேணாலும் குத்துவாங்க. ஏங்க? வெளிப்படையான செயல்கள் உள்ளத்தின் இருதயத்தின் நிலையை வெளிப்படுத்துவதில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் வெளிப்படையான செயல்களை செய்வதற்கு நல்ல பழகிட்டோம். எப்போ வாயை திறந்து என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி பரிசுத்தமாக நாம் பேசணும் என்று நாம் கற்றுக்கொண்டுட்டோமே தவிர பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒன்றும் கற்றுக்கொள்ளலை. இன்னும் நம்மளுடைய இருதயத்தில் தேவ பயத்தோடு கூட அணுதின வாழ்க்கை இல்லைங்க ஐயா. வெளிப்படையான தேவ பயத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோமே தவிர ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காகவோ அல்ல அவர்களை கவர்ந்து கொள்வதற்காக அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் உள்ளான தேவ பயம் எப்போ வரும்னா, அவரோடு கூட நீங்கள் நெருங்கி நடக்க 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 உங்களுடைய இருதயம் அவருக்கு நேராக திருப்பப்படும் பொழுது, அப்பொழுது நீங்கள் உங்களை தாழ்த்தி அவருடைய பிரசன்னத்தை சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மகிமையும் உம்முடைய பரிசுத்தத்தையும் நான் பார்க்க 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 ஏசேவோ போல, ஐயா என்னுடைய உதடு அசுத்தமான உதடையா, உமக்கு உம்முடைய பிரசன்னத்தை நிற்கக்கூடிய எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் என்னை நீர் எனக்கு கிருபைகளை தந்து நிற்க அனுமதி கொடுத்திருக்கிறீங்களே. தேவ பயமுடையவர்கள் என்று நெகேமியா அந்த அடிப்படையில் இந்த 2 பேர்களை நியமிக்கின்றார். தேவன் எதை முக்கியப்படுத்துகின்றார்? தேவனுக்கு பயந்திருக்கின்றவர்கள். அதுதாங்க ஞானத்தின் ஆரம்பம், அதான் உங்க வாழ்க்கையின் அஸ்திபாரம். தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய தேவ ஜனம் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கும். ஒரு தேசத்தில் சாட்சி பெற்ற ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கும். ஆனால் முகஸ்துதி, வெளிப்படையான பாசாங்கு, இதெல்லாம் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வராது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தில் சாட்சியை இழந்து நிற்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட முகஸ்துதியோடு கூட அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட வெளிப்படையான காரியங்களை வைத்து ஜனங்களை நாம் ஏதோ ஏமாற்றி இருக்கின்றோம் என்று யோசிக்கிறோம். ஆனால் என்றைக்கு உண்மையான தேவ பயம் தேவ ஜனங்களுக்குள் வருகின்றதோ, அப்பொழுது தேவன் உங்களை சமுதாயத்திற்கு மத்தியில் சாட்சியாக நிறுத்தி அநேகர் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவ பக்தியும் தேவ பயத்தையும் பார்த்து தேவனுக்கு நேராக அவர்களும் திரும்புவார்கள். ஐயா, இன்னொரு காரியத்தையும் நெகேமியா சொல்றாரு. 3ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை வாசிங்களேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம்,
நீங்கள் நிற்கும்போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளின் காவலர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். ஸோ மூன்றாவது இன்னொரு தகுதியும் உண்டு. நெகேமியா இந்த தகுதியின் அடிப்படையில் தான் இவங்களை 2 பேர்த்தை ஏற்படுத்துகின்றார். இவர்கள் இருவரும் விழிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். எச்சரிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். இவங்க தான் 52 நாட்களில் பாழாய் கடந்த இந்த மதிலை கட்டிட்டாங்க. மதிலானது பாதுகாப்புக்காக தான் கட்டப்பட்டது. அதுவரைக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருந்த எருசலேம் பட்டணத்திற்கு மீண்டும் பாதுகாப்பு உண்டாகும்படியாக தான் இந்த மதில் கட்டப்பட்டது. அந்த மதில் கட்டப்பட்ட பின்பதாக நெகேமியா சொல்லியிருக்கான், சரி நீங்கள்லாம் போய் நல்லா சொகுசா வீட்டில் வாழுங்க, நீங்கள் இனியும் பயப்பட வேண்டாம், இனி எதை குறித்து கவலைப்படாதீங்க, நீங்கள் மதிலுக்கு கட்டிட்டோம், இனி நீங்கள் நல்லா வாழுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நெகேமியா அப்படி சொல்லலை. அவர் மதிலை கட்டி முடித்த பின்பதாகவும் அவர் பார்க்கக்கூடிய இந்த குணம் எந்த அடிப்படையில் இவர் ஏற்படுத்துறாருன்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த பட்டணத்தை பாதுகாக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். தொடர்ந்து விழிப்போடு கூட சத்ரு இந்த பட்டணத்தின் மதிலை தாண்டி தேவ ஜனத்தை தாக்காதபடி எப்பொழுதும் வாசல் காப்பாளர்களாக இருக்கும்படியாக ஆனானியும் அனனியாவும் இவர் ஏற்படுத்துகின்றார். தேவன் எதை முக்கியப்படுத்துகின்றார் என்றால், விழிப்போடு கூட வாழ்க்கை வாழக்கூடிய தேவ பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்களில் விழித்திருங்கள், விழிப்போடு இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று அநேக தேவ வார்த்தைகளும் கட்டளைகளும் நாம் வாசிக்கின்றோம். உங்கள் சத்ருவானவன் கெச்சிக்கின்ற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி என்ன பண்றாங்க, சுற்றி திரிகிறான். ஆகையால் நீங்க என்னவா இருக்கணும், அம்மா விழித்திருங்கள் என்று பேதுரு சொல்றார். அப்படின்னா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை விழிப்போடு கூட வாழ்கின்றோமா? சத்ருவுக்கு இடம் கொடுக்காமல், சத்ருவின் எல்லா விதமான சூழ்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மதில்கள் உறுதியாக அது பலமாக இருக்கின்றதா என்று விழிப்போடு நம்ம பார்த்து வாழ்றோமா? தேவ ஜனம் இன்றைக்கு விழிப்போடு கூட வாழ்வது மிக அவசியம். இதுவரைக்கும் இல்லாத தேவ ஜனத்திற்கு விரோதமாக அநேக சூழ்ச்சிகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீட்டிற்குள் சாத்தான் புகுந்து விளையாண்டு கொண்டிருக்கின்றான். அதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? உங்களுடைய வீட்டின் மதிலை, உங்கள் குடும்பத்தை சுற்றி ஒரு மதிலை நீங்கள் கட்டி அந்த மதிலுக்கு நீங்கள் விழிப்போடு கூட பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்களா? புருஷரே, தகப்பன்மார்களே, அம்மாமார்களே, உங்க வீட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை குறித்து நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? நெகேமியா அதான் சொல்றாரு, நூற்றுக்கணக்கான வருடங்களாக பாழாய் கடந்த இந்த மதிலை நம்ம கட்டிட்டோம். ஆனால் கட்டிட்டோன்னு சும்மா இருக்க முடியாதுங்க. இன்றிலிருந்து அவன் ஒழுங்கா அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று அவர்கள் வாசலை காப்பாற்றணும். அதற்கு ஒரு காப்பாளராக இருக்கணும். அந்த மதிலை தாண்டி இனி யாரும் வந்துடக்கூடாது என்று அவன் காப்பாளர்களை ஏற்படுத்துகின்றான். இன்றைக்கும் அநேகருடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியறதில்லை. பிள்ளைகள் யாரோட சுத்துறாங்க, யாரோடு பேசுறாங்க, என்னத்தை பார்க்குறாங்க, பெற்றோர் இதை குறித்து கவலைப்படுவதில்லை, இதை குறித்து கேட்பதில்லை. அப்பா வராரு, வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வராரு. அதுக்கு பிறகு பிள்ளைகளோடு பேசக்கூடிய அவருக்கு எனர்ஜி இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்றது கவனிக்கிறதுக்கு எனர்ஜி இல்லை. அவங்க பள்ளிக்கூடத்தில் என்னத்தை படிக்கிறாங்கன்றது கேட்கறது இல்லை இன்னைக்கு பெற்றோர்கள். இன்றைக்கு நம்ம அநேக பணத்தை செலவு செய்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? இந்த உலகத்தை குறித்து என்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு அறிஞ்சிருக்கிறீங்களா? இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் வேதத்திற்கு அப்பாற்பட்ட சத்தியங்களை பிள்ளைகளுக்கு சின்ன வயதில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மனிதன் எப்படி இந்த பூமிக்குள்ள வந்தான், மனிதன் எப்படி ஏற்பட்டான்,
எங்கிருந்து வந்தான் என்ற தவறான சத்தியங்களை இன்றைக்கு சபையில் இல்ல, பள்ளிக்கூடங்களை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த பூமி இது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்ட், கோடிக்கணக்கான வருடங்களுக்கு இந்த பூமி இருந்திருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் பைபிளை திறந்து வாசிச்சிருக்கிறீங்களா? இந்த பூமியுடைய வயது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமியுடைய வயது என்னென்று தெளிவாக வேதாவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. வேதத்தை படிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இல்லை, விழிப்புணர்வா இல்லை. நீங்க சபைக்கு வரலாம், உங்க பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு போலாம், அனுதினமும் அவளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் தான் பெற்றோர்கள் அதை சரி செய்யணும், திருத்தணும். ஏமா அவங்க சொன்னது தப்பு, வேதாமத்தில் இதுதான் போதிக்கப்படுகின்றது, தேவன் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, அதை நீ கேட்டுக்கோ, அதை நீ அறிஞ்சுக்கோ. ஆனா நான் உனக்கு சொல்றேன், அது சத்தியம் அல்ல, அது பொய். சாத்தானுடைய அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வந்த பொய், அதுக்கு நம்ம வீட்டில் இடமில்லை. மனிதன் குரங்கிலிருந்து வரலையா? இங்க பக்கத்தில் பார்க்காதீங்க யாரையும். இந்த பூமி கோடிக்கணக்கான வருடங்கள் இங்கே இல்லைங்க ஐயா. தேவனுடைய வார்த்தையின்படி 6000 வருடங்களுக்குள்ளதான் அந்த பூமி இருக்கின்றது. ஏற்கனவே தேவ வார்த்தையின்படி இந்த பூமிக்கு என்ன நடக்கும் என்று தேவன் ஏற்கனவே தம்முடைய வார்த்தையில தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கின்றார். தேவ பிள்ளைகள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க தான் காப்பாளர்கள். என்ன வருகின்றது, என்ன போகின்றது என்று. உங்கள் பிள்ளைகள் தொலைக்காட்சியில் என்ன பார்க்கிறாங்க, உங்க போன்ல என்ன பார்க்கிறாங்க, சோசியல் மீடியால என்ன செய்யறாங்க, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பையா, பெற்றோர்களுடைய பொறுப்பு. யாரோ பார்த்து விடுவார்கள், யாரோ அதை பார்த்துப்பாங்க என்று விட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறையை நீங்க இழந்துருவீங்க. தேவ பயமற்ற ஒரு தலைமுறை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. தேவனை அறியாத ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இன்றைக்கு அநேக தேவ குடும்பங்கள்ல எச்சரிக்கையோடு கூட வாழ்வதில்லை. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு காப்பாளராக வாசலை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இல்லை, விழிப்பா இல்லை. இன்றைக்கு சாத்தான் நம்மை கெடுக்க முடியலனா நம்ம பிள்ளைகளை கெடுக்க அநேக சூழ்ச்சிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றான். இதற்கு நீங்களும் நானும் விழிப்புள்ளவர்களாக இருப்பது அவசியம். என்ன கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, யார் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இதை நான் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கணும். நான் தகப்பனா இருக்கிறேன், நான் தேவனுக்கு முன்பதாக ஒரு நாள் கணக்கு கொடுக்க போறேன். என் பிள்ளைகள், தேவன் எனக்கு கிருபையாக தந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்தேன், தேவ பக்தியில் வளர்த்தனா, தேவனுக்கு பிரியமா நான் வளர்த்தனா என்று அதற்கு நான் கணக்கு கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கு நான் விழிப்போடு கூட என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதமாக இருக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உத்தரவாதத்தோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை விழிப்போடு கூட வாழ்வது மிக அவசியம். நெகேமியா அன்றைக்கு இந்த 2 மனிதர்களை தெரிந்து கொண்ட நோக்கம், அவருக்குள் உண்மையத்துவம் இருந்தது, அவருக்குள் தேவ பயம் இருந்தது, விழிப்போடு இருந்த மனிதர்களாக இருந்தபடியாக அவர் சொல்றாரு, நீங்க இந்த பட்டணத்திற்கு தலைவர்களாக இருக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்துறேன் என்று சொல்றார். இந்த அதிகாரம் பெரிய அதிகாரம், அதனால தான் இன்றைக்கு முழு அதிகாரத்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 73 வசனங்கள் உண்டு. ஏன்னா அடுத்த பகுதி நீங்கள் வாசித்தீங்கன்னா 4ஆம் வசனத்துலேருந்து 73ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அநேக பெயர்கள் வாயிலேயே நுழையாது, எப்படி உச்சரிக்கணுன்னே தெரியாது. பேருக்கு மேலே பேர், பேருக்கு மேலே பேர், அதே பேர்கள் தான் நான் சொன்னது போல் எஸ்ரா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதாமத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை இதே அதிகாரத்தை ஏன் ஆண்டவர் எழுதி வைப்பார் அப்படின்னா, நான் சொல்லுவேன், இதிலிருந்து நான் புரிந்து கொள்வது, ஆண்டவருக்கு ஜனங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு யார் முக்கியங்க? ஜனங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனியில் நம்மளை தங்களுடைய சொந்த பிரயோஜனத்திற்காக பயன்படுத்தி நம்மளுடைய பிரயோஜனம் நிறைவேற்றின பின்பதாக தூக்கி எரிஞ்சு விடுறது போல ஆண்டவர் ஜனங்கள் அப்படி பயன்படுத்துறதில்லை. அவருடைய சொந்த நோக்கங்களுக்கு ஆதாயத்திற்காக ஆண்டவர் பயன்படுத்துவதில்லை. நம்மை நேசிக்கின்றபடியால் தேவன் ஜனங்களை மிக முக்கியப்படுத்துகின்றார் என்பதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதில்
3 விதமான அடிப்படையில் நான் சொல்ல முடியும். ஒன்று, தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவர் மேலேயும் தேவன் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றார் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வாசித்தீங்கன்னா பெயர் பெயராக ஒவ்வொருத்தருடைய பெயரும் எழுதி ஆண்டவர் அழகாக அவர்களுடைய அந்த பெயரை ஆண்டவர் பதிவு செய்கிறத நம்ம பார்க்குறோம். வேத வசனத்தில் எழுதியிருக்கின்றது. அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலேயும் ஒவ்வொரு பெயர் மேலேயும் கவனம் உள்ளவராக இருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் இந்த ஆடிட்டோரியத்தில் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மூலையில் உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்டருடைய கண்ணுக்கு நான் தெரியக்கூடாது என்று பில்லருக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு ஆண்டருக்கு தெரியும் ஐயா. உங்கள் பெயரை அறிஞ்சிருக்கிறார் ஐயா. உங்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு பெயரை உங்களுக்கு சூட்டுவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஐயா. இன்றைக்கு உங்கள் பெயரை சொல்லி உங்களை அழைக்கக்கூடிய அற்புத தேவன். உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கை குறித்து அத்தனையும் தேவன் அறிந்திருக்கின்றார். தனிப்பட்ட நபர்கள் மாத்திரமில்லை, இன்னொரு காரியத்தை என்ன கவனிக்கிறேன்னா, இந்த பட்டியலை வாசிக்கும் பொழுது குடும்பங்களையும் தேவன் முக்கியப்படுத்துகின்றார். குடும்பமாக நீங்கள் அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா குடும்பமாக ஆண்டவர் அங்கே அவருடைய குடும்பத்தை குறித்து சொல்றார். இந்த குடும்பம், அந்த குடும்பம், குமாரோடைய குடும்பம், அவங்க ஜோசப்புடைய குடும்பம், மேரியோடைய குடும்பம் என்று குடும்பமாக தேவன் அவர்களுடைய அந்த தகவலையும் தேவன் அங்கே பதிவு செய்கிறார். அப்படின்னா ஆண்டவர் தனிப்பட்ட நபர் மாத்திரம் இல்லை, குடும்பத்தின் மேலேயும் தேவன் கவனம் உள்ளவராக இருக்கின்றார். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ஆண்டவர் நம்மளுடைய சபையை குடும்பங்களின் சபையாக தேவன் நம்ம ஏற்படுத்தியிருக்கின்றார். அநேக நேரத்தில் தலைமுறையாக இந்த இடத்தில் குடும்பங்கள் தேவனை ஆராதிப்பதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எங்களுடைய சொந்த குடும்பத்தில் நான் இன்றைக்கு 3வது தலைமுறை. இன்றைக்கு நான் இந்த பலிபீடத்தில் நின்று தேவ வார்த்தையை பேசி கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் எனக்கும் ஒரு தலைமுறையை கொடுத்திருக்கிறார். என்னுடைய விசுவாசம் வரக்கூடிய ஒரு நாளில் அந்த தலைமுறையும் தேவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால் அவர்களும் தேவனுக்காக எழும்பி ஊழியம் செய்யக்கூடிய நாட்கள் வரணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல தான் உங்களுக்குள்ளேயும் அதே மாதிரி தேவன் உங்களையும் தலைமுறையாக தேவன் இந்த பட்டணத்திலும் இந்த சபையிலும் தேவன் ஏற்படுத்தி வைக்கின்றார். உங்கள் குடும்பம் தேவனுக்கு முக்கியம் ஐயா. உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு முக்கியம். உங்கள் பெற்றோர்கள் தேவனுக்கு முக்கியம். ஆண்டவர் குடும்பங்களை ரட்சிக்க தேவன் வாக்கு தந்திருக்கிறார். நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவாய் என்று தேவனுடைய வார்த்தையில பார்க்கிறோம். குடும்பமாக ஆண்டவர் குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்துகின்றதை பார்க்கிறோம். நேரம் இல்லை எனக்கு அதை குறித்து இன்னும் ஆழமாய் பேசுவதற்கு. ஆனால் 3வது நான் பார்க்கக்கூடியது, ஆண்டவர் புருஷர்களை முக்கியப்படுத்துகிறார். என்னங்க, புருஷர்களை முக்கியப்படுத்துகிறார் இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் பெண்களை ஏதோ முக்கியப்படுத்தலை நான் சொல்லலை. ஆண்டவருடைய வார்த்தையில தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த நாளிலிருந்து பெண்களை உயர்த்தி பெண்களுக்கு மதிப்பையும் கனத்தையும் கொடுத்தது இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரம்தான். ஆனால் இந்த இடத்துல புருஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய புருஷர்களை ஆண்டவர் பெயர் சொல்லி நியமிக்கிறார். அப்படின்னா இன்றைக்கும் குடும்பங்களை நடத்தக்கூடிய புருஷர்கள் நீங்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். ஏதோ குடும்பத்திற்கு தலைவன் என்பது ஒரு பதவி இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆசாரியனாக தேவன் உங்களை நியமித்திருக்கின்றார். உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் பொறுப்பையும் தேவன் தந்திருக்கின்றார். உங்கள் குடும்பத்தை தேவ வழியிலும் தேவ சத்தியத்தில் போதித்து நடத்தக்கூடிய வெளியேறப்பெற்ற கிருபையை புருஷர் கையில் தேவன் கொடுத்திருக்கின்றார். என்னுடைய ஜெபமெல்லாம், என்னுடைய வாஞ்சையில், ஆண்டவரே எங்களுடைய சபையில் எங்களுடைய விசுவாச குடும்பங்களில் புருஷர்கள் உயர்த்தப்படுவார்களாக. புருஷர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை எடுத்து தேவனுக்காக ஆசாரியர்களாக தங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய நாட்களை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் ஐயா. புருஷர்கள் ஏராளமாக எங்களுடைய சபையில் சேர்க்கப்படுவார்களாக. குடும்பத்தை பக்தியோடு கூட நடத்தக்கூடிய புருஷர்கள், குடும்பத்தை தேவ பயத்தோடு கூட நடத்தக்கூடிய புருஷர்கள், குடும்பத்தை தேவ வார்த்தையை போதித்து நடத்தக்கூடிய புருஷர்கள் ஏற்படுத்தப்படுவார்களாக. இது தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய விருப்பம். இங்கே புருஷராக அவருடைய குடும்பங்களை குறித்து ஆண்டவர் அழகாக அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். 4வதாக தேவனுக்கு முக்கியமானது என்னவென்றால், இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 73ஆம் வசனம் வாசிங்களேன்.
ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. 6ஆம் வசனத்தில் இதே வசனத்தை இதோடைய இன்னொரு அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம். வாசிங்களா 6வது வசனம் 7:6. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தகாய், பில்சான், மிஸ்பரோத், பிக்வாயி, நெகும், பானா என்பவர்களோடும் கூட வந்து. 4வது தேவனுக்கு முக்கியமானவைகள் எது என்று நாம் பார்ப்போம் என்றால், அவருடைய நோக்கங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு முக்கியம் என்று நான் சொல்லுவேன். இதில் என்ன பார்க்குறோன்னா, 6ஆம் வசனத்துலையும் 73ஆம் வசனத்துலையும் ஒரு நேரம் வருகின்றது. சிதறடிக்கப்பட்டிருக்கின்ற தேவ ஜனம் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இப்பொழுது சில தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். பாபிலோன் ராஜ்யம் பிரசித்தி பெற்ற ஒரு ராஜ்யம், பாதுகாப்புள்ள ஒரு இடம். ஆனால் நேரம் வருகின்றது, அழைப்பு வருகின்றது. தேவ ஜனம் மீண்டும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற பட்டணத்திற்கு திரும்பி வாங்கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை அவளுக்கு வரும் பொழுது உடனடியாக இந்த குடும்பங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய வசதியான வாழ்க்கையை பாபிலோன் தேசத்தில் விட்டுவிட்டு மீண்டும் எருசலேம் பட்டணத்திற்கு திரும்பி வந்து பாழாய் கடந்திருந்த பட்டணத்தை மீண்டும் கட்டுவது மாத்திரமல்ல, தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய வீடுகளையும் அந்த இடத்தில் கட்டும்படியாக தேவனுடைய நோக்கங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஜனக்கூட்டத்தார். அதனால தான் அவங்களுடைய பேர் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அவருடைய பெயர்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னா, அவங்களுடைய வாஞ்சை, நாங்கள் ஏதோ எங்களுக்காக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ விரும்பலை, தேவ நோக்கங்களுக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுக்கு எது அசௌரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவ ராஜ்யம் கட்டப்படணும், மீண்டும் தேவ வார்த்தையின் நிறைவேறுதலை நாங்கள் காண விரும்புகின்றோம் என்று பாபிலோன் தேசத்திலிருந்தும் சிதறடிக்கப்பட்டிருந்த பல பட்டணங்களிலிருந்தும் அந்த சத்தம் தொனித்த பொழுது எல்லாம் குடும்பமாக புறப்பட்டு வந்து மீண்டும் எருசலேமில் அவர்கள் குடும்பத்தை ஏற்படுத்தினார்கள். ஆகையால் தேவன் அவர்களை குடும்பமாக பெயராக எழுதி சொல்றார். இந்த குடும்பம் வந்தாங்க, இந்த குடும்பம் வந்தாங்க, இந்த குடும்பம் மீண்டும் என்னுடைய நோக்கங்களுக்கு அவளை ஒப்பு கொடுத்தாங்க என்று ஆண்டவர் அவர்களுடைய பெயர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நினைவு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நான் உங்களையும் பார்த்து சொல்றேன், எந்த குடும்பமும் தேவ நோக்கத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்து யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவர்கள் ஒரு வாக்கை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய குடும்பத்தையும் தேவ நோக்கத்திற்காக ஒப்பு கொடுத்து இந்த பூமியில வாழ்வோம் என்றால் நீங்களும் நானும் தேவனால் நினைவு கூறப்படுகின்ற ஒரு குடும்பமாய் மாறுவோம். ஐயா, தேவ வார்த்தையில் நம்முடைய பெயர்கள் எழுதி வைக்கப்படும். தேவனுடைய நினைவு கூறுதல் புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள், நம்முடைய குடும்பத்தின் பெயர் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஏன்? அந்த தேவ நோக்கத்திற்காக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய செய்தியின் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கும் என்றால், தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ விரும்பினோம் என்றால் அவருக்கு முக்கியமானது எது என்று அறிந்து கொள்வது அவசியம். நான் இன்றைக்கு காலையில் சொன்னது போல அவருக்கு ஆராதனை மிக முக்கியம், ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை அவருக்கு மிக முக்கியம், ஜனங்கள் தேவனுக்கு மிக முக்கியம், அவருடைய நோக்கங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கின்ற ஜனங்களும் தேவனுக்கு மிக முக்கியம். என்னுடைய ஜெபம் இந்த காலையில் இந்த ஆராதனையில் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஒரு வாஞ்சை வரணும். ஒரே ஒரு வாழ்க்கை தான் சீக்கிரம் கடந்து போய்விடும். ஆனால் அந்த வாழ்க்கையை தேவ நோக்கத்திற்காக, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நான் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான அத்தனையும் நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கூட வாழக்கூடிய ஜனங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். இந்த 7வது அதிகாரம் நெகேமியா புஸ்தகத்தில் ஒரு திருப்பு முனையின் அதிகாரம் என்று நான் சொல்லுவேன். 6 அதிகாரங்கள் வெளிப்படையாக இருந்த பாழாய் கடந்த மதில் கட்டப்பட்டது.
ஆனால் 8வது அதிகாரத்திலிருந்து உள்புறமாய் இருந்த பாலாய் கடந்த அந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டுவிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு அந்த 8வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் எழுதியுள்ள தேவ சத்தியங்கமே எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரியம். ஏன்னா அங்கே ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. தேவ ஜனம் மீண்டும் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்திற்காக ஜெபித்து கொண்டு வருகின்ற ஆண்டவரே, எங்களுக்கு குடும்ப பாளையத்தில் வாக்குத்தத்த பூமியில் அந்த கட்டடம் கட்டப்படணும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த கட்டடம் வெளிப்புறமான ஒரு கட்டடம் தான். அந்த கட்டடம் கட்டுவது ஆண்டவர் சுலபமாக செய்திருவார். ஆனால் அதற்கு பின்பதாக நடக்கக்கூடிய காரியங்களுக்காக தான் நான் மிக ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வெளிப்புறமான மதில்கள் கட்டப்பட்ட பின்பதாக, அதற்கு பின்பதாக ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள் தேவன் செய்ய இருக்கின்ற அற்புதமான காரியங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் இன்னும் பார்க்கலையா? ஆண்டவர் இன்னியும் நம்மளுடைய சபையில் இன்னும் நம் மத்தியில் செய்யக்கூடிய அற்புதங்களும் தேவனுடைய செயல்களும் இன்னும் பிரமாண்டமாக இருக்கும். அந்த சபை கட்டணம் வெளிப்புறமாய் கட்டப்பட்ட பின்பதாக இதுவரைக்கும் நம்முடைய சபையில் காணாத ஒரு தேவ சந்திப்பு, ஒரு தேவ எழுப்புதல், ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு மாறுதல், தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு நேராக திருப்பப்படுவது, குடும்பமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர்கள் எழும்பி நிற்பதும், ஆண்டவருக்காக அவர்கள் பிரகாசித்து வாழ்க்கை வாழ்வதும், அது வரக்கூடிய நாட்களில் நீங்களும் நானும் தேவன் காண நமக்கு நிச்சயம் கிருபை தருவார். எழும்பி நிற்கலாமா? இந்த காலையில் தேவ பிரசனத்தில் உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். தேவனுக்கு முக்கியமானவைகள் எது? இது உங்களுடைய கேள்வியாக இருக்கணும். இந்த காலையில் ஆவியானவரை பார்த்து கேளுங்க, என் வாழ்க்கையில் இன்றைக்கு என்னுடைய முன்னுரிமைகளை நான் சரி செய்து விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை எனக்காக, என்னுடைய சுயத்திற்காக என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தேன்னா இன்றைக்கி நான் சற்று மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை உமக்காக, உம்முடைய நோக்கங்களுக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக வாழ எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒரு நிமிடம் தேவ பிரசனத்தில் கரங்களை உயர்த்தி இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்ய நான் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகின்றேன். ஐயா, தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக தான் வந்திருக்கின்றது. உங்களோடு கூட தான் பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் சரி செய்ய வேண்டிய காரியங்களை தான் இன்றைக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அப்படியே நடந்து போயிடாதீங்க. தேவ பிரசனத்தில் ஒரு ஜெபத்தோடு கூட, ஒரு அர்ப்பணிப்போடு கூட சொல்லுங்க, ஆவியானவரே, எதை சரி செய்யணுமோ அதை நான் சரி செய்ய விரும்புகிறேன். எதை வெட்டப்படணுமோ அது வெட்டப்படட்டும். இன்றைக்கி காலையில் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தான் நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய அனுதின வாழ்க்கையும் உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருப்பதாக ஆண்டவரை ரசிக்கக்கூடியவனாய் நான் மாறணும் ஆண்டவரே. உம்மை ஒவ்வொரு நாளும் ரசிக்கக்கூடியவனாய் நான் மாறணும். ஒவ்வொரு நாளும் நான் எழும்பும் பொழுது நாளில் துவக்கத்திலிருந்து நாள் முடிவு வரைக்கும் என் தேவனை நான் ஆராதித்து கொண்டே இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தை எங்கள் மத்தியில் எழுப்புங்க. உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜனக்கூட்டம், தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம், தேவனுடைய துதி எப்பொழுதும் எங்களுடைய வாயில் இருப்பதாக ஆண்டவரே. இந்த காலையில் எங்களுடைய இருதயங்கள் தேவனுக்கு நேராக திருப்பப்படுவதாக. தேவ பக்தியுள்ள ஜனங்களாக நாங்கள் இருப்போமாக. தேவ பயத்தோடு எங்கள் வாழ்க்கையை வாழ்வோமாக. விழிப்போடு கூட எங்களுடைய அனுதின வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக. ஆண்டவரே, குடும்பங்களை கட்டி எழுப்புங்க, குடும்பங்களை கட்டி எழுப்புங்க, புருஷர்களை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கக்கூடிய புருஷர்கள் தேவனுக்காக எழும்புவார்களாக, தேவனுக்காக அவருடைய குடும்பங்களை நடத்துவார்களாக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த ஆசாரியன் ஸ்தானத்தை அவர்கள் எடுத்து தேவ பக்தியில் குடும்பத்தை நடத்துவார்களாக. எங்களோட சபையின் விசுவாசிகளோடு கூட இந்த காலையில் இடைபடுங்க என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய தெய்வமே, எங்க வாழ்க்கையில பாழாய் கிடக்கக்கூடிய எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை மீண்டும் கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட இந்த காலையில் ஒரு தனிப்பட்ட விதத்தில் இடைபடுங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவதாக. ஒரு மெல்லிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கக்கூடிய காதுகள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டுவிட்டு இருமாப்பா இருக்கக்கூடாது ஆண்டவரே, பிடிவாதமாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த பூமியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கொஞ்ச காலத்தை நாங்கள் பிரயோஜனமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்க, ஞானத்தை தாங்க.
பிரித்தெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டத்தாரே, நாங்க பரிசுத்த ஜாதி அல்லவா, நாங்க உங்களுடைய நாமத்தை உடையவர்கள் நாங்கள் ஐயா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கிருபையோ ஞானத்தை எங்களுக்கு தாங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட இன்றைக்கு பேசுங்க, ஒவ்வொருவரோடு கூட இடைபடுங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தில் தாழ்த்தி எங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிடம் உங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் இருதயத்தை அமைதிப்படுத்தி கேளுங்க. பேசுகின்றார் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட ரீதியில் மெல்லிய சத்தத்தில் பேசக்கூடியவர். கேளுங்க, செவி கொடுத்து கேளுங்க. ஒவ்வொருவரோடு கூட இந்த காலையில் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நமக்காக அனுப்பப்பட்டவர், நமக்கு உதவி செய்யணும் என்று கொடுக்கப்பட்டவர். இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் ஒரு ஆழமான வேலையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கின்றார். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் அவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே எனக்குள்ள இடைபடுங்க, எனக்குள்ள இடைபடுங்க. இருளிலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு எங்களை கொண்டு வந்தீங்களே. எங்களுக்கு உண்டானது எல்லாம் எங்க பலன், எங்க மூச்சு எல்லாம் உம்முடைய நோக்கத்திற்கும் உம்முடைய ராஜ்யத்திற்கும் பயன்படுத்திக்கோங்க நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர். சபையாராக நாங்கள் இந்த காலையில் உம்முடைய பிரசன்னத்தில் நின்று எங்களை உம்முடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்துங்க ஆண்டவர். உங்களுக்கு முக்கியமானவைகளுக்கு எங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படுவதாக ஒவ்வொருவரோடு கூட இந்த காலையில் பேசுங்க. தொடர்ந்து இடைபடுங்க நான் ஜெபிக்கிறேன். உமக்கு இந்த காலையில் துதியும் கனமும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கணும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.